குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு ஒரு க்ரோக்கு நல்ல ஃபுட் கிடைச்சது. அந்த ஃபுட்டை வாயில எடுத்துட்டு அதோட இடத்துக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஈகிள் அந்த க்ரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுது. கொஞ்சம் தூரத்துல அந்த க்ரோ ஒரு செயிண்ட்டை பார்த்தோன்னே அந்த செயிண்ட் கிட்ட போய் கேட்டுது, ஒரு ஈகிள் என்ன துரத்திண்டு வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணட்டோன்னு. அந்த செயிண்ட் உடனே சொன்னா, அந்த ஈகிள் உன்னோட ஃபுட்டுக்காக தான் உன்னை துரத்துறது. நீ ஃபுட்டை கீழே போட்டுடு, அந்த ஈகிள் போயிடும்னு. ஆனால் அந்த க்ரோக்கு மனசே வரல. மறுபடியும் ஃபுட்டை எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சுது. அந்த ஈகிள் க்ரோவை ஃபாலோ பண்ணிது. ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த க்ரோ அந்த ஃபுட்டை கீழே போட்டுருது. அந்த ஈகிள் ஃபுட் பின்னாடி போயிடுது. அந்த க்ரோ மறுபடியும் செயிண்ட் கிட்ட போய் தேங்க் பண்ணிட்டு வேற இடத்துக்கு ஃபுட் சர்ச் பண்ணுறதுக்காக போயிடுது. எக்ஸலண்ட் ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி கேட்டோன்னு எனக்கு 2 விதமான லெட் கோ ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்பர் 1, சில விஷயங்கள் இல்லை பீப்புள் நம்ம லெட் கோ பண்ணினாதான் நம்மளுக்கு நல்லதுன்னா, நோ மேட்டர் ஹவு மச் வி ஆர் அட்டாச்ட் டு தெம், வி ஷுட் ட்ரை டு லெட் கோ. 2வது, கம்பல்சரியா எல்லாருமே லெட் கோ பண்ண வேண்டியது நம்மளோட இன்னர் 6 எனிமீஸ்: லஸ்ட், ஆங்கர், கிரீட், டெல்யூஷன், ஈகோ அண்ட் ஜெலசி. பை காட்ஸ் கிரேஸ் யார் இந்த 6 எனிமீஸை லெட் கோ பண்ணுறாலோ அவ ரொம்ப பிளெஸ்ட். காஸ் அவ தான் செல்ஃபை ரியலைஸ் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.